வெல்கம் டு சேனல் ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இதோட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இந்த இமேஜ் சென்ட் பண்ணிட்டு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு இது போல் வருதுப்படுது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இது பயோஸ் ஒரு சின்ன செட்டிங் சேஞ்ச் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இது வந்து சின்னதாக ஒரே ஒரு பயோஸ் மட்டும் தான். பயோஸ் செட்டிங் சின்னதாக நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா, இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. கைஸ், இப்போ நான் என்னோட லேப்டாப் பட்டன் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், Lenovo T1415 இது. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா செக்கிங் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பக்கத்தில் ஃபெயில்டுன்னு வந்துடும் பாருங்கள். ஓகே, ஃபெயில்டு வந்து கீழே செக்கிங் மீடியா இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இப்போ என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்திருக்கு, டிஃபால்ட் பூட் டிவைஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, பூட் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் பூட் மேனேஜருக்குள்ளே போகும். ஓகேவா, ஸோ நமக்கு இந்த மெத்தட் வேணால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் திருப்பி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ போடும்போது பயோஸ் ரீசெட் ஆகிட்டு அந்த ப்ராப்ளம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இதை நம்ம ஓஎஸ் போடாமல் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள் லேப்பை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபோர்ஸ் டவுன் பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட் செகண்ட். ஓகே, நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோவா பட்டன் கிளிக் பண்ணிங்க. சைடில் ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த நோவா பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்படி நீங்கள் வேறு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பயோஸ்குள்ளே போகணும். ஓகேவா, சரி ஓகே, இப்போ நான் நோவா பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோ செட்டப் போகிறேன். ஸோ அவசரமாக எடுத்த இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, பயோ செட்டப் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடுங்க. இங்கே பூட் மூடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து UEFIயில் இருக்குது. ஓகேவா, இது நீங்கள் லெகசி போட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். அங்கே வச்சு ஜஸ்ட் ஒரு என்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே லெகசி சப்போர்ட் அதில் வச்சு என்டர் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் ப்ளஸ் F10 கொடுத்து சேவ் கொடுங்க. அப்புறம் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா, வாய்ஸ் போடும்போது டிஃபால்ட்டாக அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கும், அதனால் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் சேவ் செஞ்சு கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் F10 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம லேப்டாப் ஆன் ஆகுது. அது டர்ன் ஆஃப் ஆகிட்டு திருப்பி டர்ன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு Lenovo வந்திருக்கு. சரி ஓகே, ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்துடுச்சு. ஓகே, நான் 2 வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எதுக்குள்ளே போகும்னு கேட்குது, உங்களுக்கு இப்படி கேட்காது. நீங்கள் நான் இப்போ விண்டோஸ் 10 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ விண்டோஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம விண்டோஸ்குள்ளே போகுது இது. ஓகேவா, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அவருக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இன்கேஸ் யாருக்குன்னா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதுலையும் புரியல உங்களுக்கு வேறு ஏதாவது எரர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே கான்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, யாரும் கால் பண்ண வேண்டாம், தயவுசெய்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருந்த ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், இமேஜ் எல்லாமே ஆல்வேஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு எரர் நடந்திருக்காது. ஓகேங்களா, ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது வந்து முடிச்சிக்கிறேன். இன்னொரு குட் குவாலிட்டியான கண்டென்ட் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி நீங்கள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இது போல் டெடிகேட் வீடியோ வரும். எஸ், இது வந்து முடிச்சிக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது போக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு தென் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க. இது முடிச்சிக்கிறேன். இன்னொரு குட் குவாலிட்டியான கண்டென்ட்ல வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ ஆல்.